என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் 10 மார்க்ஸ் ப்ராப்ளம் ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன்லேருந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். செமஸ்டர் எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்ருக்குறாங்க. நல்லா கவனிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். இஃப் த ஃபஸ்ட் அண்டு செகண்ட் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கோம், ஹெச்பின்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன், ஆர் 1/3 அண்ட் 1/5 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன T1, புரியுதுங்களா? அப்போ செகண்ட் டேர்ம் என்ன T2. இப்போ ஃபஸ்ட்டு டேர்மோட ஆன்சர் என்ன 1/3 கொடுத்துருக்காங்க. T1 = 1/3. செகண்ட் டேர்முங்கிறது என்ன T2. டீன டேர்ம் ஃபஸ்ட்டு 1 கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு டேர்ம்னு படிக்கணும். T2ங்கிறது இப்போ டீன டேர்ம் சொல்லிட்டேங்க. என்ன இருக்குது, 2 இருக்குங்களா. 2னா செகண்ட் டேர்மோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1/5. இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஃபஸ்ட்டு கூடிய நம்பர் கூட ஈக்குவல் பண்ணணும், செகண்டாக இருக்கிறத செகண்டு கூடிய நம்பர் கூட ஈக்குவல் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டேர்மோட ஆன்சர் வந்து 1/3, செகண்ட் டேர்மோட ஆன்சர் வந்து 1/5. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க பாருங்கள், 9th டேர்மை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டீன டேர்ம் 9, அப்போ 9th டேர்மை வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது என்ன, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன். அப்போ ஹார்மோனிக் ப்ரோக்ரஷனுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிச்சிருக்கு, ஜென்ரல் டேர்ம் அல்லது nth டேர்ம் சொல்லலாம். அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதணும். ஹார்மோனிக் ப்ரோக்ரஷன் என்னன்னா, ஏபியை வந்து பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்னென்னா அதான் ஹெச்பி. அப்படின்னா ஏபியை தலைகளாக எழுதுனா அது பேர் வந்து ஹெச்பி, புரியுதுங்களா? இப்போ ஏபி வந்து நமக்கு வந்து என்னன்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா என்ன, அதாவது nth டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதலாங்களா. a + n - 1 × d. இதுதான் வந்துன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இது என்னென்னா அது ஹெச்பி. அப்போ Tn = 1/a + n - 1 × d தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி. இந்த 1/by மறைச்சிட்டு நம்ம சொன்னோம்னா Tn = a + n - 1 × dன்னு கொடுத்தோம்னா அது வந்து ஏபி, புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா 9th டேர்ம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஹெச்பி பொறுத்தளவு ஏனுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும், டினுடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கணும். அது ஏபியாக இருந்தாலும் சரி, ஹெச்பியாக இருந்தாலும் சரி, சரிங்களா? இப்போ இதில் வந்து நமக்கு ஏனுடைய மதிப்பும் தெரியாது, டினுடைய மதிப்பும் தெரியாது. அப்போ என்ன பண்ணோம்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏனுடைய வேல்யூ டினுடைய வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 9th டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம், புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த T1 = 1/3 இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன், புரியுதுங்களா? இப்போது T1 = 1/3 இதை ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இதில் பாருங்கள் n இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். இது இங்கே தான் n இருக்குங்களா, இந்த n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது பாருங்கள், 1 இருக்குங்களா. அப்போ என்ன கொடுத்துக்கலான்னா n இருக்கிற இடத்துல 1ன்னு சொல்லி நான் வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறேன், புரியுதுங்களா? இந்த ஃபார்முலாவில் நான் கொடுக்க போகிறேன். அப்போ எங்கெல்லாம் n இருக்குன்னு பாருங்கள், இங்கேயும் n இருக்குது, இங்கே n இருக்குது, டிக் பண்ணி வச்சுக்கலாமா? அப்போ n-க்கு பதிலாக எங்கே கொடுக்க போகிறேன், 1ன்னு கொடுக்க போகிறோம். எங்கேருந்து எடுக்கிறேன், இங்கேருந்து எடுக்கிறேன், n-க்கு பதிலாக 1. அப்போ இதில் ஃபார்முலா கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், T n-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1. T1 = 1/by ஏனுடைய மதிப்பு தெரியாது, ப்ளஸ் n-க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம், 1. ஆல்ரெடி ஃபார்முலாவில் ஒரு -1 இருக்குது, × d. இப்போ T1க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், 1/3 எழுதலாங்களா? அப்போ T1 = 1/3, அதனால் T1க்கு பதிலாக 1/3 எழுதிட்டேன். 1 + a, இங்கே பாருங்கள் 1 × 1 1 வந்து 0ங்களா. அப்போ 0 × d வந்து நம்மளுக்கு என்ன ஆகிடும், இது 0வாக மாறிடும். அப்போ வந்து 1/3 = 1/aன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதை நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணலாங்களா? இதை ரெசிப்ரோக்கல் பண்ணால் அந்த 1/3 நம்மளுக்கு என்னவாக மாறிடும், 3ஆக மாறிடும், 3/1 மாறும், புரியுதுங்களா? ரெசிப்ரோக்கல் பண்ணால் 1/3ங்கிறது 3/1 மாறும். இந்த 1/aங்கிறது என்னவா மாறும், ஏவாக மாறும். 3/1 ஒன்று தான், 3 ஒன்று தான், புரியுதுங்களா? அப்போ ஏனுடைய மதிப்பு கிடச்சிருச்சு, ஏனுடைய வேல்யூ வந்து 3, ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா அடுத்து செகண்டாக இருக்கிறது எடுத்துக்கலாம். செகண்ட் என்ன எழுதியிருக்கோம் பாருங்கள், T2 = 1/5. இந்த இடத்துல n இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது பாருங்கள், n இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது, 2 இருக்குங்களா. அப்போ n = 2ன்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் கொடுக்க போகிறோம், அதாவது இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். அப்போ n இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம், 2. 1/by ஏனுடைய மதிப்பு தெரியாது, n-க்கு பதிலாக 2 - 1, d-க்கு பதிலாக d தான், புரியுதுங்களாமா? இப்போ இந்த T2க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், T2க்கு பதிலாக என்ன எழுதலாம், 1/5 எழுதலாங்களா. ஏன்னா T2 = 1/5. அப்போ T2 இருக்கிற இடத்துல என்ன கொடுக்குறோம் பாருங்கள், 1/5 = 1/a + 2 - 1 நம்மளுக்கு என்னமா வரும், 1d, புரியுதுங்களா? 1 × dன்னு எழுதினாலும் கரெக்டு தான், வெறும் dன்னு எழுதினாலும் கரெக்டு தான், புரியுதுங்களாமா? இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னா ரெசிப்ரோக்கல் பண்ண போகிறேன். இப்போ ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது நம்மளுக்கு என்னமாகும், இந்த a + d-னாங்களா, a + 1 × d-னாலும் ஒன்று தான், d-னாலும் ஒன்று தான், புரியுதுங்களாமா? இது வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணால் a + d ஆயிரும். இது 1/5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளுக்கு என்னமா வரும், 5ன்னு வரும், புரியுதுங்களா? ஆக்சுவலி ரெசிப்ரோக்கல் பண்ணும்போது இப்படி வரும், 5 =
ஏ ப்ளஸ் டின்னு வரும். அதாவது 5/1 1/5 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 5/1 5/1ங்கிறது 5 தான். அதான் ஏ ப்ளஸ் டி ஈக்குவல் டு 5ங்கிறத நான் இப்படி மாற்றி எழுதியிருக்கேன். புரியுங்களாம்மா? இப்போ ஆல்ரெடி நமக்கு ஏனுடைய மதிப்பு தெரியும் தானேம்மா. ஏனுடைய மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்களா. அப்போ ஏக்கு பதில் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி 3 ப்ளஸ் டி ஈக்குவல் டு 5 அடிக்கிங்க. இந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் பாருங்கள், டி ஈக்குவல் டு 5. இந்த ப்ளஸ் 3 இங்கே வரும்போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், -3 மாறிங்களா. அப்போ டி ஈக்குவல் டு 5 - 3 இது பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது, டியோட வேல்யூ 2. அப்போ ஏனுடைய மதிப்பு தெரியும், 3ன்னு தெரியும். டினுடைய மதிப்பு 2ன்னு தெரியும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா 9th டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், 9th டேர்ம் கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ T9 வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டியது. இப்போ ஃபார்முலா ஒரு தடவை எழுதிக்கலாம். Tn = 1 a + n - 1 × d. இதுதான் வந்து நம்மளுக்கு உண்டான ஃபார்முலா. இதில் வந்து நம்மளுக்கு ஏனுடைய மதிப்பு, டினுடைய மதிப்பு, என்னுடைய மதிப்பெல்லாம் எழுதணும். புரியுதுங்களாமா. இப்போ ஏக்கு பதில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3 கொடுத்துருக்காங்க சாமி. டிக்கு பதில் 2 கொடுத்துருக்காங்க. அப்போ ஏக்கு பதிலாக 3, டிக்கு பதிலாக 2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். என் வந்து என்ன, 9. இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இது எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த ஃபார்முலாவில் கொடுக்க போகிறோம். டி என்னுக்கு பதில் என்ன கொடுக்க போகிறோம், 9th டேர்ம்னால. இப்போ 1 ஏ இருக்கிற இடத்துல என்ன கொடுக்கலாம் பாருங்கள், 3 ப்ளஸ் என்னுக்கு பதில் என்ன கொடுக்கலாம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள், என்னுக்கு பதிலாக 9 - 1. டிக்கு பதில் என்ன கொடுக்கலான்னு பாருங்கள், டிக்கு பதிலாக 2 கொடுக்கலாம். புரியுதுங்களா. டிக்கு பதிலாக 2 கொடுத்துலாம். அப்போ T9 = 1 கால்குலேட்டர் எடுத்துங்க. நியூமரேட்டரை சால்வ் பண்ண வேண்டாம், டினாமினேட்டரை மட்டும் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுங்க பார்க்கலாம். 3 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டியோட ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், 2. இங்கே டினாமினேட்டரில் என்ன இருக்குது அப்படியே டைப் பண்ணுங்க பார்க்கலாம். 3 ப்ளஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 9 - 1 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டோம். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஈக்குவல் டம்த்துக்கு பாருங்கள், ஆன்சர் வருது 19. இந்த 1ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூமரேட்டரில் இருக்கக்கூடியது. அப்போ T9 = 1/19. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9th டேர்ம். அப்போ 9th டேர்மோட ஆன்சர் என்னமா, 1/19. புரியுதுங்களா. அப்போ இந்த மாதிரி ஹெச்பி ஏதோ கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா எப்பயுமே ஏனுடைய மதிப்பு, டினுடைய மதிப்பு வேணும். அந்த ஏ மதிப்பு, டி மதிப்பு கண்டுபிடிக்கிறக்காக இப்படியெல்லாம் நம்ம வந்து தனித்தனியாக வந்து சால்வ் பண்ணுறோம். புரியுதுங்களாமா. ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு அடிக்கடி கேட்டுட்டு இருக்கிறாங்க. நல்லா பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.